எபிசோட் 2. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கூறிய மகிழன் யாருடைய பதிலையும் எதிர்பார்க்காமல் வேகமாக மேடையிலிருந்து இறங்கி மண்டபம் வாயில் நோக்கி சென்றான். போகும் அவனை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியாக நிற்க, அப்பாடா நம்மளை விட்டுட்டு போறான், சந்தோஷம் என்று தன் நெஞ்சில் கை வைத்து பெருமூச்சு விட்டு கூறினாள் ரித்யா. அவளை பார்த்த தாரிகா, லூசக்கா, என்ன ஹான்னு மூச்சு வாங்கிட்டு நிக்கிற, மாமா போறாரு போ என்று அவள் தோளில் தட்டினாள். உங்க மாமா போன நான் ஏண்டி போனும், நீ வேணா போ என்று அவளை முறைத்தாள் ரித்யா. உன்னா லூசு என்று தன் தலையில் அடித்துக் கொண்ட தாரிகா திவானை பார்த்தாள். அவளை பார்த்து தலையசைத்தவன், அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் அண்ணாவை கூட்டிட்டு வரேன் என்று மேடையிலிருந்து ஒரே ஜம்பில் கீழே குதித்த திவான் மண்டபம் வெளியே சென்று தன் காரில் ஏற சென்ற தன் அண்ணன் அருகில் ஓடி வந்து நின்றவன், அண்ணா ஏன் இப்படி பண்ற, வா உள்ள என்றான் அவன் கையை பிடித்து. திவா என்னை விட, நான் கிளம்புறேன் என்று கோபமாக தன் கையை பிடித்திருக்கும் தன் தம்பி கையை எடுத்து விட்டான் மகிழன். அண்ணா நீ எதுக்கு இப்ப இப்படி கோவப்படுற, இதுல நீ கோவப்பட ஒண்ணுமே இல்ல, நீ லவ் பண்ணின பொண்ணுதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு விட்டுட்டு போனா, அம்மா அப்பா பார்த்த பொண்ணு ஒன்னும் கிடையாது, அத புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே அந்த பொண்ணு பண்ணிட்டு போனதுல அப்பா அம்மா நொந்து போயிருக்காங்க, இப்ப நடந்த இந்த கல்யாணத்துலதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நீ இப்படி பண்ணுனா அவங்கள பத்தி யோசிச்சு பாரு, இல்ல அண்ணிய பத்தி யோசிச்சு பாரு. இப்படி பாதையில விட்டுட்டு போனா அவங்க மனசு எப்படி பதறி போகும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோனா என்று கோபமாக ஆரம்பித்து பொறுமையாக கூறினான் திவான். அதை கேட்டு தன் வலது கை பெருவிரல் நடுவிரலை ஒன்று சேர்த்து தன் நெற்றியை தேய்த்த மகிழன், சரி வர, ஆனா இப்போ உன்னோட நுண்ணின்னு ஒருத்தைய சொன்னல, அவளுக்காக இல்ல, நம்ம அப்பா அம்மாவுக்காக தான் என்று மகிழன் வேகமாக உள்ளே சென்றான். போகும் அவனை விழித்தவாறு பார்த்த திவான், ஐயோ இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறான், அப்ப அண்ணி நிலைமை ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலாம் என்று நினைத்தவன் வேகமாக தானும் உள்ளே சென்றான். போனவன் திருப்பி வருவதை பார்த்த ரித்யா, ஐயோ இவன் என்ன திரும்பி வரான் என்று விழித்தவாறு பார்த்தவள், இவன் எதுக்கடி திரும்ப வரான் என்று கேட்டாள் தன் தங்கையிடம். அவளை ஒரு லுக்கு விட்ட தாரிகா, பைத்தியமா நீ என்றாள். ஆமா, உனக்கு அக்காவா இருக்கேன்ல, அப்போ நான் பைத்தியம்தான் என்று அவளை முறைத்தவள் திரும்பி மகிழனை முறைத்தாள். அவனும் அவளை முறைத்தவாறு மேடைக்கு வந்தவன், அம்மா என்ன பண்ணணும் இப்போ, வீட்டுக்கு எப்ப போறது என்று கோபமாக கேட்டான். போலாம்பா, இந்த மெட்டிய ரித்யா கால் வரல்ல போட்டு விடியா என்று மெட்டியை அவன் முன் நீட்டி கூறினார். வாட், இவ கால்ல நான் போடுறதா, என்னால முடியாதுமா என்றான் கோபமாக. ரித்யா அவனை முறைக்க, மகே இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இது சம்பிரதாயம், நீ செஞ்சுதான் ஆகணும், போட்டு விட என்றார் அவன் அப்பா அறிவழகன். அதை கேட்டு மகிழன் அவளை முறைக்க, வாடா மவனே, என்னோட காலை தொட்டு கும்பிடு, நான் அவனுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டதுக்கு என்று உதடுக்குள் சிரித்தவாறு அவனை பார்த்தாள். அவள் முகத்தை வைத்தே அவள் மன எண்ணத்தை படித்த மகிழனின் கோபம் தலைக்கு ஏற, அப்பா முடியாது என்று பல்லை கடித்துக் கொண்டு கோபமாக கூறினான். மகி ஏண்டா இப்படி எல்லாரும் முன்னாடியும் எங்களை அசிங்கப்படுத்துற என்று மாதவி கண்ணை கசக்க, சொப்போ விழாதமா, இப்ப என்ன அவளுக்கு மெட்டி போட்டு விடணும், அவ்வளவுதானே, கொடுங்க போட்டு தொலைக்கிற என்று ரித்யா அருகில் வந்து நின்ற மகிழன் அவளை கொலைவரையோடு முறைத்தான். ரித்யாவோ அந்த பக்கம் தலையை திருப்பி தன் உதட்டை மடக்கி தன் சிரிப்பை அடக்கியவாறு நின்றவள் அவன் முன் தன் வலது காலை கொஞ்சம் நீட்டி தெனாவட்டாக ஆட்டினாள். அதை பார்த்த மகிழனின் கோபம் இன்னும் அதிகமாக, நொக்கலா பண்ற, வாடி, இனிமே ஏன் கூட தானே இருக்கணும், இதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு செய்யற உன்ன என்று மனதில் நினைத்தவன் கீழே ஒரு காலில் மண்டியிட்டு அமர்ந்தவன் மனமே இல்லாமல் அவள் காலை கடுப்பாக பிடித்தான். அவன் கீழே அமர்ந்ததும் சைடில் கண்ணை கீழே தாழ்த்தி அவனை பார்த்து மேலும் உதடுக்குள் சிரித்தவள், என்னையா மிரட்டின நீ, இப்ப பாத்தியா, இப்பவே என்னோட காலில உன்ன விழ வச்சிட்ட, இருக்குடா, இனிமேதான் உனக்கு தினம் தினம் ரித்யானை விட்டுடுன்னு உன்னை கெஞ்ச வைக்கிறேன் என்று மனதில் நினைத்து சிரித்தவாறு அவனை பார்த்தாள். கருமோ எல்லாம் என்னோட தொலை எழுத்து, இவளோட காலையெல்லாம் நான் பிடிக்கணும்னு, இவ யாருன்னே தெரியாது, இவ காலை தொடுற, அதுல நக்கலா வர சிரிக்கிறா, பிசாசு என்று ரித்யா காலை பிடித்து நறுக்கென்று கிள்ளினான். அதில் அம்மா
என்று ரித்தியா தன் காலை தூக்க அவனோ விடாமல் அவள் காலை இறுக பிடித்து அழுத்தி மேலும் கிள்ளினான் சிரித்தவாறு. ஆ, கோலு கோலு என்று மெதுவாக கத்திய ரித்தியா தன் காலை இழுக்க அவனோ விடாமல் பிடித்திருந்தான். அக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி டான்ஸ் ஆடுற என்று கேட்டாள் தாரிகா. ஏன் ஆடுறனா? இரு சொல்றேன் என்று தன் தங்கை காலை இன்னொரு காலால் ஓங்கி மிதித்தாள் ரித்தியா. அதில் ஆ அம்மா என்று தாரிகா கத்த அந்த சத்தத்தில் மகிழன் நிமிர்ந்து பார்க்க ரித்தியா ஒரு காலை தூக்கியதில் பேலன்ஸ் மிஸ் ஆகி முன்னால் மகிழன் மீது விழ சென்றாள். அதை பார்த்த மகிழன் ஏய் என்று கண்ணை சுருக்கி கத்தி தன் இரு கையை நீட்டி அவள் தோள்பட்டையில் வைத்து தாங்கி பிடிக்க ரித்தியா விழப்போகிறோம் என்ற பயத்தில் கண்ணை இறுக்கி மூடியவளுக்கு தான் அந்தரத்தில் நிற்பது போல உணர மெதுவாக ஒற்றை கண்ணை திறந்து பார்த்தவள் நான் இன்னும் விழலையா என்று நினைத்து தன் இரண்டு கண்ணை திறந்து பார்த்தவள் கண்முன் தன்னையே கண் சுமிட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் தன் கணவனை பார்த்தவள் கண்களும் சுற்றத்தை மறந்து அவன் கண்களை பார்க்க தொடங்கியது. அந்த காந்த பார்வையில் மயங்கி மகிழனுக்கோ அவளின் பயந்து சுருங்கிய முகத்தில் ஏதோ உணர்வு தோன்றி தன் கோபத்தை மறந்து அந்த அழகான லைட் பால் காப்பை நிறத்தில் இருக்கும் அவள் முகத்தை தன்னை அறியாமல் ரசிக்க தொடங்கினார். அதை பார்த்து பெரியவர்கள் அனைவரும் கீழே குனிந்து சிரிக்க திவான் தாரிகா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தவர்கள் சீக்கிரம் நடந்துரும் போலையே என்று திவான் மனதில் நினைத்து சிரித்தான். 2 நிமிடம் தன்னவள் பார்வை ஈர்ப்பில் இருந்த மகிழன் டக்கென்று தன்னை சுதாரித்தவன் தன் தலையை சுழிப்பிவிட்டு ஏய் சே இவளை அப்படிச்சுட்டு இருக்க என்று கோபத்தில் தன் கையை எடுக்க அதில் ரித்தியா அவன் மேல் பொத்தென்று விழ அதில் மகிழன் பின்னால் விழுந்து ரித்தியா அவன் நெஞ்சில் மேலே விழுந்தவள் அம்மா என்று மெதுவாக கத்தினாள். ஏய் பாத்து என்று பெரியவர்கள் கத்த இருவரையும் பார்த்து திவான் தாரிகா இருவரும் சிரிக்க ஏய் சி எழுந்துடுறே என்று அவளை பிடித்து தள்ளினான் மகிழன். போடா குரங்கு, ஐயோ அம்மா என்று அவன் நெஞ்சில் மீது கையை வைத்து ஊன்றி ரித்தியா எழுந்திருக்க முயற்சி செய்ய அவனின் பட்டு சட்டை வழுக்கிவிட மீண்டும் பொத்தென்று அவன் மீதே விழுந்தவள் உதடு மகிழன் உதட்டில் பட்டு முத்தமிட்டது. ஏய் சி என்னடி பண்ற, எழுந்து தொழடி என்று அவள் முகத்தை பிடித்து தள்ளி கத்தினான் மகிழன். நானும் எழுந்துட்டு தானே இருக்கேன், எதுக்கு கொத்துறீங்க? எனக்கு மட்டும் என்ன ஆசையா உங்களுக்கு முத்தம் தரணும்னு என்று அவனை பார்த்து முறைத்தவள் மீண்டும் எழ முயற்சி செய்ய மீண்டும் அவன் மீதே விழுந்து மீண்டும் முத்தம் கொடுத்தாள். அதில் அவன் கோபம் இன்னும் அதிகமாக ஒரே தள்ளில் அவளை பிடித்து கீழே தள்ளியவன் வேகமாக எழுந்து நின்று மூஞ்சிய பாரு, ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா உனக்கு என்று பல்லை கடித்துக் கொண்டு கத்தினான் மகிழன். அதில் கீழே அமர்ந்து தலையை உயர்த்தி அவனை ரித்தியா பாவமாக பார்க்க அண்ணா எதுக்கு இப்படி கத்துற, அண்ணி ஒன்னும் வேணும்னு பண்ணலையே, தெரியாம தானே கிஸ் கொடுத்துட்டாங்க என்று உதட்டுக்குள் சிரித்தவாறு கூறினான் திவான். அதில் மூக்கு சிவக்க மகிழனுக்கு கோபம் வர ஓங்கை திவான் கன்னத்தில் அறைந்தவன் நான் வீட்டுக்கு போறேன் என்றவன் வேகமாக அங்கிருந்து சென்று திரும்பி வந்து என்ன வந்து திரும்ப கூப்பிட்டா கொன்னுடுவேன் என்று விரலை நீட்டி தன் தம்பியை முறைத்தவாறு கூறியவன் அங்கிருந்து சென்றான். கன்னத்தில் கை வைத்து போகும் அவனை பாவமாக பார்த்தவாறு திவான் நிற்க அவனை பார்த்து சிரித்த தாரிகா அக்கா எழுந்துரு என்று ரித்தியா கையை பிடித்து தூக்கிவிட்டாள். ரித்தியா எழுந்து தன் புடவையை சரி செய்து பாவமாக நிற்க அவள் அருகில் வந்த மாதவி அம்மாடி ரித்தியா நீ எதுவும் நினைச்சுக்காதடா, அவன் கொஞ்சம் கோவக்காரன்தா, அதுவும் அந்த சண்டாளி பண்ணி வச்சுட்டு போனதுல இன்னும் கோவமா இருக்கான், ஆனா நல்ல பையன்டா, போக போக சரியா போயிடுவான், உன்கிட்ட அன்பா இருப்பான் என்றார் மாதவி. அவரை கண்ணு மேய்க்காமல் பார்த்த ரித்தியா நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குட்டா என்று கேட்டாள். கேளுடா என்றார் அவள் கன்னத்தை தொட்டு. இல்ல இப்ப உங்க பையன் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்கல்ல அதனால என்று அடுத்து அவள் கூறியதை கேட்டு தலையில் அடித்துக் கொண்டு அவளை முறைத்தார் உலகரசி.